கொஞ்ச நாளாவே எல்லா வீடியோஸ்லயுமே எனக்கு திருப்பூரூர் முருகன் பத்தியே வந்துட்டே இருந்துச்சு. எனக்குமே ஐயன பார்க்கணும்னு ஆசை. பட் நம்ம பூனேல இருக்கோமே எப்படி போறோம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர நெனச்சா முடியாதது இல்ல. அவர மனசார நான் கும்பிட்டேன். அவர் என்னை இங்க இருந்து அங்க வர வச்சுட்டாருங்க. சஷ்டி அன்னைக்கு சஷ்டி விரதம் அப்போ நம்ம போயிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆ அது பார்த்தீங்கன்னா, இதுதான் கீழ இருக்கிற அந்த குளம் மாரி இருந்துச்சு. அதுல கால் நனச்சுட்டு தான் உள்ள போணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு கால மட்டும் நனச்சுட்டு உள்ள போனோனே ராஜகோபுரத்த தரிசனம் பண்ணிட்டு, 6 விளக்கு நான் வாங்கியிருந்தேன் நெய் விளக்கு. இதுல வந்து என்னென்ன விளக்குலாம் ஏத்துனா என்னென்ன விசேஷம்னு சொல்லி போர்டுல போட்டிருந்தாங்க. நம்மளும் சூப்பரா விளக்கேத்திட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு த்ரில்லிங்கா தான் போனோம். கிட்டத்தட்ட நாங்க போகையிலே 12 மணி, நட 1 மணிக்கு சாத்திருவாங்க போல. அப்படியே போனோம். ஐயோ! நட சாத்திருவாங்களே, முருகன பார்க்க முடியுதுன்னு கவலைப்பட்டுட்டே போனேன். ஆனா கண் குளிர அவர பார்த்துட்டேன். அவர மனசார நெனச்சோம்னா, நம்ம எங்க இருந்தாலும் அவர் வர வச்சுருவாரு. திருப்போரூர் போணுன்ற என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் மொத நாள் வந்து புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா? திருநீர்மலையில இருக்கிற ரெங்கநாத பெருமாள் கோயில் தான் போயிருந்தோம். அப்புறம் நீர்வான பெருமாள் கோயில்னு இருந்தாங்க பக்கத்திலே. அது நான் வந்து போயிருந்தோம். பட் 500 படிக்கட்டுக்கு மேல இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு ஏற ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தான்னு ஏறிட்டோம். ஆனா அப்பதான் சொன்னாங்க, மூலவர மூடி வச்சிருக்கோம். உற்சவர் மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்குது 1 வருஷம் ஆகும்னு. சரி பரவால்ல. இன்னைக்கு அவரோட படிக்கட்ட மிதிச்சு அவரோட உற்சவர பார்த்ததே வந்து சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமை. உண்மையிலேயே வந்து இந்த சென்னை ட்ரிப் வந்து எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. டாப் வியூவும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. எனக்கு 3 நாளுமே எனக்கு பிடிச்ச மாரி பூக்கள்லாம் ஒரு தலையில வச்சுக்கிட்டே ஏன்னா இங்க நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அப்படி பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நிறைவா வந்து அந்த டேஸ் எல்லாமே போச்சு. ரொம்பவே மிஸ் பண்றேன் சென்னை டேஸ. கண்டிப்பா சீக்கிரம் போகணும்னு விஷ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு அது நடக்காது. நெக்ஸ்ட் டைம் போறப்ப நான் அடுத்தடுத்து போலாம். இந்த மாரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.